எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? டக்குன்னு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணுவாங்க. அப்போ இந்த ஆப்பிள் பேன் கேக் கூடவே ஆப்பிள் சாஸ், கரும்பு சக்கரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு ஆப்பிள தோல் நீக்கி எடுத்துட்டு அதில் பாதியை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம், மீதியை துருவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் கரும்பு சக்கரை, அதுக்கப்புறம் 1 கப் அளவு பால், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் 1 கப் அளவு கோதுமை மாவு, அதில் நட்மெக் பவுடர் ஆப்ஷனல் தாங்க, வேணா போட்டுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கலக்கிட்டு இது கூட துருவின ஆப்பிளையும் சேர்த்து நல்லா கலக்கி தோசை மாவு பதத்தில் எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு தவால லைட்டாக பட்டர் தடவிட்டு அதில் இந்த பேன் கேக் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா அதை திருப்பி போட்டுட்டு பட்டர் மறுபடியும் அது மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம கரும்பு சக்கரை சேர்த்தனால இது இந்த கலரில் தாங்க வரும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா சூப்பரான ஆப்பிள் பேன் கேக் ரெடிங்க. இப்போ ஆப்பிள் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பட்டர் எடுத்துக்கோங்க. அதில் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண ஆப்பிள் போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கரும்பு சக்கரை, கொஞ்சமாக தண்ணி, வெனிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கெட்டியானதுக்கப்புறம் எடுத்தால் சூப்பரான சாஸும் ரெடிங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே தாங்க இருந்தது. லயா குட்டி மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குழந்தைகளும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.